நம்முடைய போராட்டத்தை ஆதரித்து வார்டு நம்பர் 7 ப்ராப்பரான salary, ஒரு ப்ராப்பரான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், ஒரு ப்ராப்பரான வர்க்கிங் கண்டிஷன், ஒரு ப்ராப்பரான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கோயில் பிரச்சனைக்காக 27 வருஷமா கஷ்டப்பட்டு நம்பலாம். இவ்வளவா கஷ்டப்பட்டுக்கிறோம். வயசு முடியாச்சு. இப்ப போட போறாங்க. இது போட முடியாது, நம்ம விட முடியாது. அதனால வாழ்ந்து கேள்வி இருக்கும், அவங்க விட முடியாது. அதனால இந்த போராட்டம் நான் டெல்லி வரைக்கும் போறதுல நிறைய கவுன்சில் இருக்கோம். நான் டெல்லி வரைக்கும் போறது நிறைய கவுன்சில் இருக்கோம். அதனால நான் எட்டிமா பாடு மந்திரா ரஷித்தான் என்னுடைய முக்கியர்களுக்கு என்னுடைய அனுபவத்தை இதோடு நான் இதை அனுபவப்படுகிறேன். அதனால உங்களோட நான் வருதுக்கு நிறையாக்கிறேன். நீங்க எந்த போனாலும் கூட வசதி நிறையாக்கிறேன். என்னோட இன்னும் முயற்சி பண்ணுவோம். அந்த முயற்சிகளை கண்டிப்பாக செய்ய சொல்லி நான் வருகிறேன். நன்றி, வணக்கம். பெரியவர்களே, தாய்மலைகளே, தொழிலாளர் சங்கத்திலே தொழிலாளியுடைய பிரச்சனைக்காக நம்ம கேஜப்பில் ரொம்ப மோசமாகிட்டு. ஏன்னாக்கா எப்போ மைன்ஸ் முன்னாகுதோ அப்போ 3 5 நாள் நம்ம செத்துப்பட்டோம். நம்ம கேஜப்பில் இந்த மைன்ஸில் செத்துனால 10 நாள் பிமல் 30 வயசில் 60 வயசு வரைக்கும் 60 வருஷமாக பண்ணுறாங்க வேலை தொழிலாளிங்க. இந்த 60 வருஷம் வேலை பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அங்கங்கே பெங்களூர் போகிறானுங்கெல்லாம் 20,000 25,000 30,000 பேமெண்ட் வாங்குறாங்க. எங்கள் பெங்களூர்லாம் நம்ம கேஜப் நாங்கள் 30,000 40,000 கொடுக்கூடாது. 15,000 என்ன பிரயோஜனங்க? நம்ம கேட்குறது ஒரு 5,000 தான். 5,000 தான் கேட்குறோம். அவங்க 10,000 தாசி ஒன்றும் இல்லை, 5,000. அந்த 5,000 அவங்கள கொடுக்கணும். அவங்க தான் வெளிநாட்டுக்காரங்களாம் இன்னொரு வச்சுக்கிறானுங்க. தேவை வெளிநாட்டுக்காரங்க. கோல்டு மைன்ஸ், இந்த கோல்டு மைன்ஸ் நாட்டுக்கு இந்தியாவுக்கு கொடுத்தது நம்ம கோல்டு மைன்ஸ் கேஜிஎஃப். இந்த கோல்டு மைன்ஸ் தான் நமக்கு இந்தியாவுக்கு கொடுத்தது தான். அந்த காலத்தில் நம்ம இவர் இருக்கும்போதோ அரேஞ்ச் பண்ணது தான் நம்ம மைன்ஸு. அப்படி இருக்கும்போது நம்ம கேஜிஎஃப்ல இருக்க தொழிலாளிக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுனாக்கா எப்படிங்கிறது இல்லை. ஜனங்க பொறுத்துக்கு இல்லையா? அவன் சூப்பர்வைசராக மேலே இருக்கிறாங்க, ஆஃபீஸர்லாம் 3 லட்சம் 4 லட்சம் பேமெண்ட் வாங்குறாங்க. எங்கள் தொழிலாளி கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஏன் அந்த பேமெண்ட் இல்லை? நாங்கள் தாசி ஒன்று கேட்குற பேமெண்ட்டு நான் கேட்குறது 5 லட்சம் 5,000 தான் தாசி, 10,000 தான் தாசி கேட்கணும். 1 லட்சமோ 2 லட்சமோ கேட்டதில்லை. தொழிலாளி பிள்ளைங்க எத்தி நிற்கிறாங்க. ஒரு வீட்டில் பிள்ளைங்களுக்கு கட்டணுமா, பிள்ளைங்களை பார்க்கணுமா, புருஷன் பார்க்கணுமா, வீடு வாடகை பண்ணணுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, எவ்வளோ பிரச்சனை அந்த குடும்பத்தில். இந்த பேமெண்ட்டில் என்ன முடிக்கும்? அது கேட்குறது தப்பா? அதனால நீ வெளிநாட்டுக்காரங்க ரெஸ்ட்டுக்கிறதா ரொம்ப தவறு. ஆனால் விட மாட்டோம். கேஜை பொறுத்தவரை நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் டெல்லி வரைக்கும் போவோம். நாங்களாம் அவங்களாம் நாங்கள் போராடுவோம். விட மாட்டோம் நாங்கள். அதனால இந்த வருஷம் 10 வருஷம் கூட விடல. ஆனால் டெல்லி வரைக்கும் நான் போய் தீருவோம். தீர்வோம் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.